விதியை மாற்றக்கூடியது கர்மா. முனிவர் ஒருவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது இறைவன் அவருக்கு தோன்றி, இன்னும் ஒரு வார காலத்திற்குள் உன்னுடைய சீடன் இறந்து விடுவான் என்று கூறினார். இதை கேட்டவுடன் அந்த முனிவர் கண் திறந்து பார்க்கின்றார். அந்த முனிவர் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தையும் அவர் அமரக்கூடிய இடத்தையும் அந்த சீடன் சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அதை பார்த்த அந்த முனிவருக்கு கண்களில் தண்ணீர் தாரை தாரையாக ஓடியது. எப்படியாவது இவனை காப்பாற்ற வேண்டுமே என்று எண்ணினார். மீண்டும் தவம் இருக்க ஆரம்பித்தார். இறைவனை வேண்ட ஆரம்பித்தார். இறைவன் அவருக்கு தோன்றினார். இறைவனிடம் முனிவர் கேட்டார், நான் இந்த சீடனை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று கேட்டார். அந்த சீடன் இறக்க வேண்டும் என்பது அவனுக்கு எழுதப்பட்ட விதி. அதை மாற்ற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அதற்கு நிறைய பொருள் செலவாகும். ஆனால் அந்த சீடன் தற்போது மிகவும் ஏழ்மையான ஒரு நிலையில் உள்ளான். அவனால் அப்படிப்பட்ட செலவினங்களை மேற்கொள்ள இயலாது என்று கூறிவிட்டு இறைவன் மறைந்து விட்டார். இந்த சீடனை காப்பாற்ற நம்மால் தான் இயலவில்லை. இவன் தன்னுடைய இறுதி நாட்களை அவனுடைய பெற்றோருடன் கழிக்கட்டும் என்று எண்ணிய அந்த முனிவர் அந்த சீடனை அழைத்து, ஒரு வாரம் உனக்கு விடுமுறை தருகிறேன், நீ உன்னுடைய பெற்றோருடன் இருந்துவிட்டு வா என்று சொல்லி அந்த சீடனை அனுப்பி வைத்தார். அந்த சீடன் அங்கிருந்து செல்லும்போது அந்த முனிவரிடம், நான் வருகின்ற வரையில் தாங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் வந்த பிறகு அனைத்து வேலைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் நன்றாக ஓய்வெடுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவன் செல்வதையே கண்ணீருடன் அந்த முனிவர் பார்த்து கொண்டிருந்தார். அந்த சீடன் ஒரு வாரத்தில் இறந்து விடுவான், மீண்டும் அவன் இங்கு வரமாட்டான் என்று கலங்கியபடி அமர்ந்திருந்தார் அந்த முனிவர். ஒரு வாரத்திற்கு பிறகு அந்த சீடன் மீண்டும் அங்கு வருகிறான். அவனை கண்டதும் ஓடிச் சென்று கண்ணீருடன் ஆச்சரியத்துடன் அவனை ஆற தழுவி கொள்கிறார். எப்படி இது சாத்தியமாயிற்று? இறைவன் ஒரு வாரத்தில் இவன் இறந்து விடுவான் என்று கூறினாரே, அப்படி இருக்கும் பொழுது இன்னும் இப்படி இவன் உயிரோடு இருக்கின்றான் என்று பல கேள்விகள் அந்த முனிவரின் மனதில் எழுந்தது. தனியாக மீண்டும் அமர்ந்து அதே கேள்விகளை இறைவனிடம் கேட்டார். இறைவன் அந்த முனிவருக்கு தோன்றி கூறினார், உம்முடைய சீடன் காட்டு வழியாக வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு முட்புதரில் ஒரு பாம்பு ஒன்று சிக்கிக் கொண்டிருந்தது. அதை தொட்டால் தன்னுடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம் என்று கூட அஞ்சாமல் அந்த பாம்பை அவன் தைரியமாக விடுவித்தான். போன ஜென்மத்தில் பல பாம்புகளை அவன் கொன்றுள்ளான். அந்த பாவங்கள் அனைத்தும் இப்பொழுது அவன் விடுவித்த பாம்பினால் சரி செய்யப்பட்டது. மீண்டும் சற்று நேரம் நடந்த பிறகு ஓய்வெடுக்கலாம் என்று ஒரு மரத்தடியில் அமர்கிறான். அவன் எதிரே ஒரு பாழடைந்த கோவில் உள்ளது. அந்த கோவிலை பார்த்தவுடன் அந்த சீடன் மனதிற்குள் நினைத்தான், என்னிடம் மட்டும் பணம் இருந்தால் இந்த கோவிலை கண்டிப்பாக புதுப்பித்து தினந்தோறும் அதற்கு விளக்கு போடுவேன் என்று மனதிற்குள் நினைத்தவாறே மரத்தடியில் சாய்ந்து உறங்கி போனான். சற்று நேரத்தில் இடியிடிக்கும் சத்தம் கேட்டு முழித்து பார்க்கின்றான். அவனின் தலைக்கு மேலே ஒரு பாம்பு ஒன்று தலைகளாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பார்த்தவன் பயந்து போய் அந்த கோவிலுக்குள் ஓடுகிறான். கோவிலுக்குள் சென்று திரும்பி பார்க்கின்றான். அவன் அமர்ந்திருந்த மரத்தில் இடி விழுந்து அந்த மரம் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. முள்வெளியில் மாட்டியிருந்த பாம்பை அவன் விடுவித்ததால் இந்த மரத்தடியிலிருந்து அவனை பாம்பு அப்புறப்படுத்தி அவனை காத்தது. உம்முடைய சீடனிடம் பணம் பொருள் எதுவும் இல்லை என்றாலும் அவன் மனதார நினைத்தான், இந்த கோவிலை நான் பணம் இருந்தால் ஒழுங்குபடுத்துவேன் என்று. அதனால்தான் அவன் உயிர் காக்கப்பட்டுள்ளது என்று கடவுள் கூறினாராம். நம்முடைய நல்ல நினைவுகளும் நம்மை வழிநடத்தி காக்கும் என்பதை முனிவர் உணர்ந்து கொண்டார்.